விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா. எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கேடுங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களை தான் வாங்க வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கேடுங்க கூட்டம்னு? வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடியை நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால? ஒரு செடிய வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார். மணி பிளான் வீட்டுல மணி பிளான் நட்டிருக்கேன் சார். இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. போங்க போங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5000 கோடி, எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் வைக்கவும், சமையல் செய்யவும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஓகே, சோ பத்மச்சரண் சூப்பர். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். யாரை கேட்கலாம்? பிரசன்னா மாஸ்டர். மாஸ்டர் சொல்லுங்க. தனியா சோலோவா பட்டைய கலப்புனீங்க. Thank you மாஸ்டர். இந்த சீன் வந்துட்டு விஜய் சார் ரொம்ப இமோஷனல் பண்ணியிருப்பார். அதாவது
ஒரு பிரச்சனையை வந்துட்டு எப்படி பப்ளிக் ஒரு ஃபெரோஷியஸாக இருந்திருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருந்துச்சு. நீங்கள் நடித்த மாதிரி தெரில. உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபார்மர்ஸ்க்காக நீங்கள் உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்மச்சரண். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ தருண் மாஸ்டர். பத்மச்சரண் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு லென்த்தி டயலாக் நடுவில் ஒரு கேப் மியூசிக், ஒரு ஹம் ஒன்று கொடுத்தாங்க. அதில் ரிதம் இல்லை, ஒரு கியூ இல்லை. ஆனால் அப்போ கூட நீ வந்து அந்த ஹம்மில் வந்து அந்த கேப்பில் அப்படியே சஸ்டெயின் பண்ணி அடுத்த டயலாக் பிடிக்கிற பாரு, தட் இஸ் வேர் யூ ஸ்டாண்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா ஒரு ரிதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் எப்போ லிரிக் வரப்போகுது, எப்போ டயலாக் பேசணும். அது போயிட்டுருக்கு, கவுண்டே கிடையாது. அது 6 கவுண்ட்ஸா இல்லை 8 கவுண்ட்ஸா 9 கவுண்ட்ஸான்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டயலாக் வந்து நீ பிக்கப் பண்ண பாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பிரில்லியன்ட். காட் பிளஸ் யூ.